அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த சூழ்நிலையில் மீண்டும் மத்திய கிழக்கிலும் ஹார்மோஸ் ஜலசந்தியிலும் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு, அதற்கு பதிலடியாக இன்று IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை முற்றாக ஸ்தம்பிக்க செய்திருக்கும் சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை அதிரவிக்கும் விதத்தில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலும் ஸ்பெயின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனாவின் அதிரடி நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்ப் அவசரமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தமைக்கு பின்னால் இஸ்ரேலினுடைய கரங்கள் இருக்கலாம் என்றும், இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டது முதலே இந்த போர் நிறுத்தத்தை சிதைப்பதற்காக இஸ்ரேல் எவ்வளவு தூரம் முயற்சித்தார்கள் என்பதையும் நாங்கள் பல காணொளிகளில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஏனெனில் நெதன்யாகு என்ற கிரிமினல் குற்றவாளி அவன் தன்னுடைய வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கும் அவனுக்கு இருக்கும் ஒரே வழி போரை நீட்டித்து அப்பாவி மக்களை கொன்று குவித்து இஸ்ரேலை முழுமையாக ஒரு போர் சூழ்நிலையில் வைத்திருந்தால் மட்டுமே இந்த போரை காரணம் காட்டி நீதிமன்ற வழக்குகளிலிருந்து தப்பிக்க முடியும். இதை நெதன்யாகு தொடர்ச்சியாக செய்து வருவதை நாங்கள் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றோம். எப்போதெல்லாம் நெதன்யாகுவினுடைய வழக்கு திகதிகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீது வலிந்த தாக்குதலை நடத்துவது நெதன்யாகுவினுடைய வேலையாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இஸ்லாமாபாத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானுடைய பிரதிநிதிகள் பேசிக்கொண்டிருந்த போது ஜேடி வான்ஸுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த தொலைபேசி அழைப்பில் நீண்ட நேரம் பேசிய பின்னர் ஜேடி வான்ஸினுடைய பேச்சுக்கள் முற்றாக மாற்றமடைந்தது மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தையை குலைத்து போகும் வகையில் அவர் செயற்பட்டார் என்பதையும் அப்பாஸ் அரக்ஷி தன்னுடைய ட்விட்டர் பதிவொன்றினூடாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இஸ்ரேலுக்கு சேவகம் செய்யும் வேலையைத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய பிடியில் ட்ரம்பாக இருக்கலாம், ஜேடி வான்ஸாக இருக்கலாம், பீட்டர் கெக்ஸாத்தாக இருக்கலாம், மார்க்கோ ரூபியோ இருப்பதனாலேயே இந்த சிக்கல்கள் தொடர்ச்சியாக நீடிப்பதாக ஏற்கனவே அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையாளர் டக்கர் கார்ல்சன் அவர்களும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது வெளியான செய்திகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக அமெரிக்க அதிபர் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் நெதன்யாகுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பின் பின்னரே இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றாக சீர்குலைக்கப்பட்டதாக அப்பாஸ் அரக்ஷி குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டு குறித்து ஜேடி வான்ஸ் தரப்பிலோ அல்லது வெள்ளை மாளிகை தரப்பிலோ எந்த ஒரு எதிர்ப்போ அல்லது கருத்துக்களோ வெளியிடப்படாமை நெதன்யாகுவின் உடைய செல்வாக்கு அல்லது நெதன்யாகு இந்த அமெரிக்க பிரதிநிதிகளிடம் தன்னுடைய அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்றார் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிடுகின்றார், நாங்கள் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் கூட அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஸ்டேலின் நலன்களுக்கு சேவை செய்யக்கூடிய அல்லது ஸ்டேலின் உடைய அடாவடித்தனங்களை காக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்த காரணத்தினால்தான் இன்று இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றாக ஸ்தம்பித்து விட்டது என்பதை மிக தெளிவாக இன்று அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு பின்னணியில் இஸ்ரேல் என்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், லெபனான் மீதான தாக்குதல்கள், தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் என்பவற்றை அடுத்து தற்போது ஜேடி வான்ஸ் நெதன்யாகு ஜேடி வான்ஸுக்கு நேரடியாக பேச்சுவார்த்தையில் தொலைபேசி மூலம் கொடுத்த அழுத்தங்கள் குறித்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிடப் போகின்றோம், ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து செல்லக்கூடிய கப்பல்களை தாங்கள் இடைமறிக்கப் போகின்றோம் என்றெல்லாம் அமெரிக்கா ஒரு செய்திகளை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் இன்று IRGC ஹார்மோஸ் நீரிணையை அணுக முயற்சிக்கும் கப்பல்கள் எந்த கப்பலாக இருந்தாலும், அது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலாக இருக்கலாம், நேட்டோ நாடுகளுடைய கப்பலாக இருக்கலாம், எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அது சட்ட ரீதியான இலக்காக கொள்ளப்படும்.
ஏனெனில் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி என்பது ஈரானினுடைய சட்டபூர்வமான சொத்து. இது ஈரானின் எல்லைக்குள் வரக்கூடிய ஒரு கடல் பகுதி. எனவே இதற்குள் அத்துமீறி நுழைவது யாராக இருந்தாலும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், நேட்டோ நாடுகளாக இருக்கலாம், உடனடியாக எங்களுடைய பதிலடி மிக கடுமையான விதத்தில் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இன்று IRGC தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் விடுத்திருந்த சூழ்நிலையில் இன்று அமெரிக்கா மட்டுமல்ல, வேறு யார் இதில் தலையிட்டாலும் அவர்களுக்கு தாங்கள் மிக பெரிய அளவில் பதிலடி கொடுப்போம் என்பதை IRGC உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஹோர்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட அமெரிக்க கடற்படைக்கு நேட்டோ நாடுகள் உதவலாம். பிரிட்டன் இதற்கான தயார் நிலையை செய்து வருகின்றார்கள். பிரிட்டனினுடைய பிரதமர் ஸ்டார்மர் மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டி இருக்கின்றார் என்றெல்லாம் செய்திகள் ஊடகப்பரப்பில் வெளியாக இருந்தன. அதேபோல் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றிருந்தார். சவுதி அரேபியாவில் சந்திப்புகளை நடத்தியிருந்தார். மிகப்பெரிய அளவில் அரபுலக நாடுகள் அனைத்துக்கும் மீதோடும் ஒரு சந்திப்புகளை நடத்திய பின்னர் பிரிட்டன் தலைமையில் ஒரு கடற்படை அமைக்கப்பட்டு ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஈரானுக்கு எதிராக அல்லது அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செல்லுமா என்ற கேள்விகள் கூட மிக பரவலாக ஊடகங்களில் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் பிரிட்டன் அதிபர் ஸ்டார்மர் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார். ட்ரம்பின் உடைய கூற்றை நாங்கள் நிராகரித்திருக்கின்றோம். ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான அமெரிக்காவின் முற்றுகையில் நாங்கள் சேரப்போவதில்லை. இது ராஜதந்திர ரீதியில் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்ற விடயத்தை இன்றைய தினத்திலே தெளிவாக பிரிட்டன் பிரதமர் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார். எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய நிலைப்பாட்டிற்கு பிரிட்டனோ நேட்டோ ஆதரவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை நேட்டோ நாடுகள் இவ்வாறு தெரிவித்துவிட்டு பின்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பக்கம் சென்று விடலாம், அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஹார்மோஸ் ஜலசந்தியை நோக்கி போர்க்கப்பல்களை அனுப்புவதற்குரிய வாய்ப்புகள் சில நாடுகள் எடுக்கலாம் என்ற செய்திகளும் அரசல் புரசலாக வெளியாக இருந்தன. அதற்கும் இன்று ஒரு அதிர்ச்சியான முடிவை ஸ்பெயின் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை நேட்டோ நாடுகளின் போர்க்கப்பல்களை ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அனுப்பி ஈரானை எதிர்கொள்வது அல்லது ஈரானிய கடற்படைக்கு எதிராக நேட்டோ நாடுகளின் கடற்படையை களமிறக்குவது தொடர்பில் ஏதாவது தீர்மானங்கள் நேட்டோவில் கொண்டு வரப்பட்டால் நாங்கள் எங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து தீர்மானங்களையும் முறியடிப்போம். அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஹார்மோஸில் நேட்டோவினுடைய தலையீட்டை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். நேட்டோவில் கொண்டு வரப்படும் தீர்மானத்தை வீட்டோ, ஏனெனில் நேட்டோ நாடுகளில் ஒரு நாடு அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தாலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படியான சட்ட ஒழுங்குகள் நேட்டோ அமைப்புக்குள் காணப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளும் இது போன்ற பல சட்ட ஒழுங்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அவர் குறிப்பிடுகின்றார், ஹார்மோஸ் ஜலசந்தி என்பது எங்களுடைய சட்ட வரம்பிற்கு அல்லது நேட்டோவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட பகுதி. இதில் நாங்கள் தலையிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாவற்றுக்குள்ளும் மூக்கை நுழைப்பது நேட்டோவினுடைய வேலை கிடையாது. இதை சம்பந்தப்பட்ட தரப்புகள் பேசி தீர்க்க வேண்டும். இதை ராஜதந்திர ரீதியிலே பேசி தீர்க்க வேண்டும். ஒருவேளை அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு நேட்டோ பலியாகிவிடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் நாங்கள் நேட்டோ செய்வோம் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பு. இது நேட்டோ நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குமோ இல்லையோ, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் எப்படியாவது மாறி சில நேட்டோ நாடுகள் ட்ரம்பினுடைய பேச்சுக்கு அல்லது ட்ரம்பினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து நேட்டோ கப்பல்களையும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போர்க்கப்பல்களுடன் இணைந்து அனுப்பப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்ற முடியாது. ஏனெனில் ஸ்பெயின் வெளிப்படையாகவே இதை எதிர்ப்பதான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள். இது தற்போது ட்ரம்புக்கு மிகப்பெரிய சிக்கல். இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இன்று அறிவிக்கின்றார்கள், ட்ரம்பினுடைய அழைப்புக்கிணங்க ஹார்மோஸ் ஜலசந்திக்கு போர்க்கப்பல்களை அனுப்பப் போவதில்லை, ஹார்மோஸ் முற்றுகைக்குள் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை என்பதை ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனும் தற்போது அறிவித்திருப்பதால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் உலகளவில் தனித்து விடப் போகின்றார்கள் அல்லது தனிமைப்படுத்தப்பட போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக இந்த நகர்வுகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அனைத்து நாடுகளுமே பின்வாங்கிவிட்டார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இந்த அழிவுகரமான போரையும் இவர்களுடைய சதி நடவடிக்கைகளையும் அனைவர்களும் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய அதிபர் பெஷாஸ்கியான் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஒரு நீண்ட தொலைபேசி உரையாடலை நடத்தியிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது.
ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் தோல்வியடைந்த பின்னர் இஸ்லாமாபாத்தில் இருந்த அப்பாஸ் அரக்ஷி, சபாநாயகர் கலிபாய் போன்றவர்கள் ஈரானை வந்தடைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய தெளிவான நிலைப்பாட்டையும் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் தங்களை அடிபணிய செய்வதற்கு அல்லது ஈரான் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கு எவ்வாறு முயற்சித்தார்கள், இவர்களுடைய பேச்சுவார்த்தை புரிந்துணர்வு அடிப்படையில் இருக்கவில்லை, ஒரு மிரட்டல் பாணியில் இருந்ததையும் பெசாஸ்கியன் தெளிவாக புடினுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஈரானிய நிலைப்பாட்டிற்கு மாஸ்கோ அளிக்கும் ஆதரவை பெசாஸ்கியன் பாராட்டி இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈரான் எங்களுடைய கூட்டாளி, ஈரானுக்கு உதவக்கூடிய எங்களுடைய மூலோபாய கூட்டாண்மையில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதையும் புடினுடைய கிரெம்லின் மாளிகை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளில் அல்லது அவர்களுக்கு இடையிலான நட்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், அமெரிக்காவின் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அழுத்தங்களும் அவர்களுடைய அதிகார துணியும் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கு காரணம். ஆணவத்தை விட்டு மற்ற நாடுகளின் இறையாண்மையை புரிந்து கொள்ளும் வகையில் அமெரிக்கா செயற்பட்டால் மட்டுமே இங்கு ஒப்பந்தம் ஏற்படும். மிரட்டல் வேலையை ஈரானுக்கு விட்டு விடுங்கள் என பெசாஸ்கியானும் அப்பாஸ் அரக்ஷி எவ்வாறு இஸ்லாமாபாத்தில் இருந்து புறப்படுவதற்கு முன்பு ஒரு கருத்தை கூறினாரோ அதே கருத்தை தற்போது பெசாஸ்கியானும் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சில ஊடகங்களும் சில மேற்கத்திய அடிமை ஊடகங்களும் கூறுவதைப் போல ஈரானுடைய அதிகார மட்டத்திற்குள் குழப்பம், ஐஆர்ஜிசிக்கும் அரசியல் தலைமைக்கும் இடையில் குழப்பம், பெசாஸ்கியன் ஒரு கருத்து, அரக்ஷி ஒரு கருத்து, ஐஆர்ஜிசி ஒரு கருத்தை வெளியிடுகின்றார்கள். மிகப்பெரிய குழப்ப நிலையில் ஈரான் அதிகார மட்டம் இருக்கின்றது என்பதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை தெளிவாக தெரிகின்றது. ஐஆர்ஜிசியினுடைய கருத்தாக இருக்கலாம், பெசாஸ்கியானுடைய கருத்தாக இருக்கலாம், அப்பாஸ் அரக்ஷியினுடைய கருத்தாக இருக்கலாம், சபாநாயகருடைய கருத்தாக இருக்கலாம். அனைவருடைய கருத்தும் இந்த மிரட்டல் உருட்டலை விட்டு நியாயமான ரீதியில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் பேசுவோம், அல்லாதுவிட்டால் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிடுங்கள் என்பதை அவர்கள் திட்ட தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியை சீனா கொடுத்திருக்கின்றார்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பித்தது முதலே சீனாவிலிருந்து 4 கார்கோ சரக்கு விமானங்கள் டெஹ்ரானை சென்றடைந்திருப்பதாகவும், இவை முழுக்க அதிநவீன ஆயுதங்கள் சீனாவிலிருந்து ஈரானுக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் CNN ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். பின்னர் அந்த செய்தி அமெரிக்காவினுடைய உளவுத்துறையால் உறுதிப்படுத்தவில்லை. வெள்ளை மாளிகை இதை மறுத்திருந்த சூழ்நிலையில் இன்று அவசரமாக ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் நாங்கள் சீனா மீது 50% வரியை மீண்டும் விதிக்கப் போகின்றோம். உடன் அமலுக்கு வரும் வகையில் சீனா மீதான இந்த வரி விதிப்பு இருக்கும் என்ற ஒரு விடயத்தை ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அவசரமான அறிவிப்புக்கு காரணம் என்ன என்பதையும் பென்டகன் வெள்ளை மாளிகை மேற்கோள் காட்டிய அமெரிக்க ஊடகங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த நாளே சீனாவிலிருந்து ஆயுதங்கள் ஈரானை சென்றடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே சீனாவுக்கு ட்ரம்ப் ஒரு அவசரமான எச்சரிக்கை விடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே ரஷ்யா சீனாவினுடைய உதவிகள் அல்லது ரஷ்யா சீனாவுடன் இருக்கக்கூடிய ஈரானிய நட்பில் எந்த மாற்றமும் கிடையாது, அவர்கள் இந்த போருக்கு ஈரானுக்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருப்பதுடன் அது தொடர்பில் பல்வேறுபட்ட ஆதாரங்களையும் நாங்கள் திரட்டி இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு பேரிடியான செய்தி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ஈரான் மீது மீண்டும் நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் விரைவில் ஏற்படும் என்பதால் அனைத்து படையினரும் தயார் நிலையில் இருக்குமாறு ஆஸ்திரேலிய இராணுவ தளபதி ஏல் ஜமீர் அவர்கள் இராணுவத்தினருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். நெதன்யாகு எவ்வாறு அந்த நாட்டை அழிப்பதற்கு துணை போகின்றானோ அவனுக்கேற்ற இராணுவ தளபதி எப்போது யுத்தம் வரும், எப்போது மக்களை கொன்று குவிக்கலாம், எப்போது அழிவை ஏற்படுத்தலாம் என்று இருக்கக்கூடிய இராணுவ தளபதி உடனடியாக இராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து வரும் நாட்களில் கூட எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே படை வீரர்கள் தயாராக இருங்கள், அனைத்து விமானங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். இறுதியாக நெதன்யாகு ட்ரம்புக்கு ஐரோப்பாவில் விழுந்த ஒரு பேர் இடி. ஹங்கேரியில் இருக்கக்கூடிய விக்டர் ஆர்பனின் உடைய அரசு இது வெளிப்படையாகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவான ஒரு அரசாக காணப்படுகின்றது. ஐரோப்பாவில் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தடையை கொண்டு வருவதற்கு முயற்சிகள், பொருளாதார பாலஸ்தீனத்தில் நிகழ்ந்த படுகொலை காரணமாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பொருளாதார தடையை
கொண்டு வர முயன்ற போது முதல் நாடாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதை தடுத்து நிறுத்தியவர்கள் ஹங்கேரியினுடைய விக்டர் ஆர்பன் வெற்றி பெற வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜேடி வான்ஸ் நேரடியாக சென்று ஹங்கேரியில் பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் இந்த அரசுக்கு ஒரு ஆதரவான நிர்வாகம். எனவே அமெரிக்காவின் கைப்பாவையாக இஸ்ரேலினுடைய கைப்பாவையாக இருந்த ஹங்கேரியின் தேர்தல் ஒரு வரலாற்றை மாற்றி அமைந்திருக்கின்றது. ஹங்கேரியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் மாக்கையார் அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய கைப்பாவை விக்டர் ஆர்பனை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். இது ஐரோப்பாவில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா இஸ்ரேலின் உடைய அதிகாரம் ஐரோப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐரோப்பா எழுச்சியடையும் சூழ்நிலையில் எங்களுடைய கட்டமைப்புகளும் வெளியுறவு கொள்கைகளும் மிகப்பெரிய மாற்றமடைய போகின்றன. அதற்கான நேரம் வந்துவிட்டது. ஐரோப்பா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லப் போகின்றார்கள் என்பதை ஹங்கேரியினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருப்பது ஐரோப்பாவுக்குள் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் தற்போது மக்கள் மத்தியில் தீவிரமடைந்திருக்கின்றது. வெளிப்படையாகவே அமெரிக்காவின் ட்விட்டர் தளமாக இருக்கலாம், கூகுள் நிறுவனமாக இருக்கலாம், அமெரிக்காவின் உடைய அத்தனை ஏஜென்சிகளாக இருக்கலாம், அவை அனைத்தும் ஆதரித்து விக்டர் ஓர்பனை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். மிகப்பெரிய அளவு பணத்தை செலவு செய்து மிகப்பெரிய அளவில் அவரை முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள். இவற்றையெல்லாம் சுக்குநூறாக்கி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஆட்சி அல்லது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிர் நோக்கமுடைய ஒரு ஆட்சி வந்திருக்கின்றமையும் ஹங்கேரியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஐரோப்பாவின் மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.